ட்ரோன் தாக்குதல். இருதரப்புலயும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். 27, 28, 29 ஜனவரி தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இருதரப்புலயும் மாறி மாறி. ரஷ்ய தரப்பு வந்து களத்துல என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி தாக்குதல்கள் பண்றாங்க. உதாரணத்துக்கு சுமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் இருந்திருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே கர்கிவ் பகுதியில இது போல பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல செர்னிகிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே மிக முக்கியமான விஷயம். இன்கேஸ் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் தரப்பு இருந்து எடுக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதே போல ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். களத்துல எது ஃபோக்கஸ் பண்ணுமோ அது ரஷ்ய தரப்பு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே மிக்கலேவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல தேவைப்படக்கூடிய இடங்கள்ல ரஷ்ய தரப்பு தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. அதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எக்கனாமியை டார்கெட் பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆயில் ரிஃபைனரிஸ். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 2 இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ட்ரோன் பெருமளவில் அனுப்பியிருக்காங்க. 30, 40 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. அதுல பெருமளவில் டவுன் பண்ணி தான் ரஷ்ய தரப்பு சொல்லியிருந்தாலுமே நிஜ்னி நோவ்கராட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்கு. அது போலவே கொஸ்டோவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போ லூக் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ஆயில் டிப்போ மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ரெண்டுமே மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ரஷ்யாவுக்கு. இதனால ஆயில் பிரைஸ் கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஆயிலோட தேவை அப்படிங்கிறது பல நாட்டுக்கும் இருக்கும். இது போல ஆயில் ரிஃபைனரி ஆயில் டிப்போலாம் அடிக்கடிக்க ஆயிலோட தேவை அதிகமா இருக்கும். ஆனா ஆயிலோட உற்பத்தி கம்மியா இருக்கும்போது ஆயிலோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால ரஷ்யாவோட எக்கனமி பாதிப்படையுமானா பெருமளவுல இருக்காது. எக்ஸ்போர்ட் அதாவது ரஷ்யாவோட ரிஃபைனரிங்கிறது ரொம்ப பெருசு. சும்மா 1, 2 ரிஃபைனரி தான் ரஷ்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல இல்ல. பட் இருந்தாலுமே இதனால இழப்புகள் இருக்கும். அது எப்படின்னா உள்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது பெருமளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். பட் ஆனா ரஷ்யா அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்த்து அவங்க அதுக்கேத்த மாதிரியான நிதி வச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்க நடக்க எக்கனாமி ஹீட் ஆகும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும், பஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எக்கனாமி. ஸோ அப்படி நடக்கும்போது சிக்கல்கள் ஏற்படும். ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. மேபி அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் பண்றதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான வேலைகள் செய்வாங்க எக்ஸ்போர்ட் பண்றது. அது திரும்பவும் ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆனா ரஷ்யாவுக்கு வேணுங்கிற பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ரஷ்யா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆயிலோட அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குமே தவிர வருமானம் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கிற அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இதனால மேபி ரஷ்யாவை வழி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்களுக்கு இந்த அளவு கை கொடுக்க போகுதுன்னு. ஆனா இருதரப்புலயும் பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. சரி, ஓகே. இப்ப நம்ம களத்துக்கு போலாம் அப்படின்னா, களத்துல வந்து மிக முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஆண்ட்ரோ பெல்லஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா, ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவரு தரப்புல இருந்து வந்து பார்த்தா ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. முதல்ல ஒரு தெற்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களை போய் பார்த்திருக்காங்க. அங்க ரோபோட்ஸ் வகை வகையா இந்த மைன்களை கொண்டு போய் டிப்ளாய் பண்றதுக்கு டிஃபென்ஸ்க்கு ரெடி ஆகுறாங்களா அப்படின்ற போல கேள்வி இருக்குல்ல, அஃபென்ஸுக்கு ரெடி ஆகுறாங்களா அப்படின்ற போல கேள்வி இருக்கு. ஏன்னா இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வர்றாரோ அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்கும். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா பெல்லோஸ் அவர்கள் வந்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை பார்த்து பேஸ் ஆயுதங்கள்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா பயன்படுத்தி கொஞ்சம் விளையாட்டு காட்டுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து என்கரேஜ் பண்ணிட்டு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு ஹீரோ ஆஃப் ரஷ்யா அவார்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, மெடல்கள்லாம் கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அவர் கிளம்பி இருக்கிறாரு. மிக முக்கியமான விஷயங்கள் ரோபோஸ். அதாவது களத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரோபோஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ். இருதரப்புலையுமே ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி பெருமளவு ரோபோட்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரிமோட் கண்ட்ரோல், ஏஐ கைடட் இது போல பல விஷயங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைடெக் வர மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் தரப்பு வந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி வந்தது, துரோச்சினா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் இது நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ பதிவு கூட வரல. ரஷ்யாவும் கொடுக்கல, உக்ரைனும் கொடுக்கல. ரஷ்யர்கள் வந்து அங்க தாக்கணும் அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்ல, நாங்க போய் அந்த பகுதியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்பு எந்த ஒரு வீடியோ பதிவும் விடல. இது கொஞ்ச நாளாவே இருக்கக்கூடிய செய்தி தான். இந்த கர்கிவ் பகுதி இருக்கு இல்லையா, மேல வந்து ஒச்சான்ஸ்க்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா துருவாச்சினா அப்படின்னு இருக்கும். இது எங்கன்னா குப்பியான்ஸ்க்கு வந்து சுத்தி வளைக்கிறதுக்காக மேபி இருக்கலாம். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துக்கலாம். அது ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய இதுதான். ரிவரை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து டிப்ளாய் ஆகி துருவாச்சுனா அது பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணி தான் சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரோ. நீங்க அந்த துருவாச்னாக்கும் ஒச்சான்ஸ்க்கு வச்சு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறத அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாமா இந்த பகுதிகளை அப்படிங்கிற ரஷ்யா யோசிக்கிறாங்களா, இல்ல குப்பியான்ஸ்க்கு சுத்தி வந்து பின்புறமா தாக்குதல் பண்றதுக்காக இப்ப துருவாச்சினாக்குள்ள போயிருக்காங்களா, இல்ல பக்கவாட்டு தாக்குதல்களை தடுக்கிறதுக்காக இது போல வேலைகள் செஞ்சிருக்காங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி
கேப்சர் பண்ணியிருக்காங்க ரஷ்ய தரப்பு அப்படிங்கிறது மிக பெரும் பிரேக் த்ரூ. ஸோ இப்படி இருக்கும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா காலத்துல பெருமளவுல அட்வான்ஸ் ஆகல ரஷ்ய தரப்பு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்கு குறைந்த தரப்பு செய்திகள் பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய வெதர் சரியில்லை. செயல ஒரு வீடியோ பதிவோட இருக்கும். ரொம்ப மோசமான வெதர். இது ரஷ்யாவோட இந்த டொனஸ்க் பகுதி இருக்குல்ல, ஸோ அங்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். இது போலதான் என்டையர் ஃப்ரண்ட் லைனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இதனால ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னேறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. மேபி இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள இல்ல ஒரு சில வாரங்களுக்குள்ள -டிகிரிக்குள்ள திரும்ப போக ஆரம்பிச்சிடும். அப்போ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். வெதர் ஸ்டேபிளா இருக்கிற ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஹாட்டா இருக்கணும். இப்ப எப்ப வாரம் சொதன்னு இருக்கிற மாதிரி சேர் கண்டிஷனா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட வண்டியா இருந்தாலும் போகாது இல்லையா? ஸோ அதனால பெரும்பாலும் முன்னேற முடியல, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படிங்கும்போது அண்டர்ஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா தினந்தோறும் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அது இப்ப வெளிக்கடை வாசலுக்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க, அது கூட சில பகுதிகளும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு டீப் ஸ்டேட் தரப்புலயே வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் பிஷானே, ஆண்ட்ரிஃப்கா, பரானே, நிட்விஃப்கா பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறதா உக்ரைன் தரப்பு அதாவது ப்ரோ உக்ரைனியன் தரப்பான டீப் ஸ்டேட் தரப்பு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்பு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சைட்ல இருந்துகிட்டே இருந்தாலும் சில பல இது போக இன்னும் சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் ரஷ்யாவோட கட்பாட்டுல வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம மேப் வீடியோல பார்க்கும்போது பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனா பெருமளவுல முன்னேறதுக்கான தடுப்பு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரும் சகதியா இருக்கக்கூடிய இந்த சூழல் தான். உக்ரைன் தரப்புலயும் வந்து பார்த்தா முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு மேல ப்ராப்பரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியாதுக்கான காரணம் இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிரான்சிஸ்டியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னன்னா மால்டோவா வந்து பாத்தீங்கன்னா லோன் கொடுக்குறாங்களாமா, எனர்ஜிக்காக வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா லோனா கொடுக்குறாங்களாமா. இது எப்படி என்ன கடன் ஏதுங்க தெரியல. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, லோனை நாங்க கட்டிக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால டிரான்சிஸ்டாக்கு இப்போதைக்கு பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு சுமூகமான முடிவுகள் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துக்குமான மிக முக்கியமான காரணம் என்னன்னா டிரான்சிஸ்டியால எலக்ட்ரிசிட்டி போறதுக்கு முன்னாடி உக்ரைன்ல எலக்ட்ரிசிட்டி போயிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா டெலகிராம் சேனல்ல பார்க்கக்கூடிய செய்திகள் எதுனா வதந்தின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ப வேணாம், ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இன்னும் சில நாட்கள செய்தி வருதா என்னன்னு பார்த்தலாம். என்ன சொல்றாங்கன்னா 10% கீழே கேஸ் ரிசர்வ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் ரஷ்யா கேஸ் கூட எல்லாம் அடிச்சு போடு, ரஷ்யா கேஸ் கூட எல்லாம் அடிச்சு போடு அப்படிங்கிறதுக்காக இது போல ஆயில் ரிஃபைனரிலாம் டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது எப்படியோ தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்தாலும், ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல சிரியால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. அப்படி பேசும்போது சில பல டீல்கள் ஹெச்டிஸ் வந்து கேட்டதா சொல்லப்பட்டுருது. பசரஸ் இருக்கவங்களாம் கொடுத்துட்டு போயிருங்க, இங்கிட்ட கொடுத்துருங்க அப்படி உங்களை கேட்டிருப்பாங்க போல தெரியுது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பசரல் அசாத் அவர்களோட அரசாங்கத்துக்கு உதவியா இருந்திருப்பீங்களா? ஸோ ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடு செய்யுங்க, எங்களுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு உதவிகள் பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட டிமாண்ட் வச்சிருந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ரஷ்ய தரப்பு ஒத்துக்குவாங்களா என்ன இருங்க தெரியல. ஏன்னா டாரஸ் போர்ட் வேணும் அப்படின்னா சில பல உதவிகள் சரியாக செய்ய வேண்டியதா இருக்கும். இது கொஞ்சம் சிக்கல் தான். ரஷ்யா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பார்த்தலாம். ஆனா துருக்கிக்கு லட்டுங்க, 2 லட்டு கிடைச்சிருக்கு. ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவோட படைகள் சிரியால இருந்து வாபஸ் வாங்க போறாங்களாமா. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு வச்சிருக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னா, பாருப்பா இஸ்ரேலுக்கு நீ ஆதரவா இருந்துக்க, துருக்கியில இருந்து சிரியால இருந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிறதோட அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுத்து ட்ரூப்ஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாரு. 1000 படைகள் பின்வாங்கினாங்க இல்லையா, 1000-2000 பேர். இது போல பின்வாங்கறதுனால அங்க கம்மியா தான் இருந்தாங்க. இப்படி பின்வாங்க என்ன ஆகுனா குருதின மக்கள்கள் ரொம்ப வர்னரபிளா மாறிடுவாங்க. இது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டு அங்க வந்து பின்வாங்குறாங்க அப்படின்னா இது எப்படி? அப்போ இஸ்ரேலுக்கு வந்து செய்யறதெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா இஸ்ரேலோட நான் நட்புறவாடுன்னு சொல்லிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். எது எப்படியோ துருக்கிக்கு இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சு, இதுக்கு மேல அமெரிக்கா டாட்டா காமிச்சிட்டாங்க. இப்ப சிரியால வந்து பாத்தீங்கன்னா குருதின மக்களோட எதிர்த்து துருக்கி தரப்பு வந்து ஒரு மிக பெரும் ஆபரேஷன்ல இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடுத்தது ஆபரேஷன் மிடில் ஈஸ்ட் தான், எந்த ஒரு மாற்றமே இல்லை. மிடில் ஈஸ்ட் ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் இருக்காங்களே அந்த கோல்டன் நைட்ஸை தொடர்ந்து பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, டிஃபென்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கோல்டன் நைட்ஸ் வந்து தாண்டி போய் சிரியா பகுதியில சிலது பிடிச்சிருந்தாங்களே அங்க அதிக அளவுல போர்டிபிகேஷன் கட்டிட்டு இருக்காங்க, பேஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இமேஜஸ், போட்டோஸ், வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதியில ஆஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. எப்ப முடிய போகுது, எந்த மாதிரியான முடிவுக்கு வரப்போகுது இந்த பிரச்சனைகள்லாம் அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு சைடு வெஸ்ட் பேங்க்லயே தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது இதே மிடில் ஈஸ்ட்ல ஈரான் IRCG தரப்பு இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நாங்க SU-35 வாங்கியாச்சுங்க, ரஷ்யா கிட்ட இருந்து எங்களுக்கு வந்துருச்சுங்க.
அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்புல இருந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ தான். இந்த மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் பவர் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்ப சொன்னாங்க. ஆனா பவர் திரும்பவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல இதுல இருந்து வச்சு பார்க்கும்போது செய்திகள். அடுத்த இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நபர் சமீபத்துல ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டாரு, உக்ரைனுக்கு ஆதரவா சண்டை பிடிச்சாரு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்தது இல்லையா? நம்ம கூட பார்த்திருப்போம். தொடர்ந்து 2 நபர் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். இந்த ஆஸ்கர் ஜென்சின் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற வதந்திகள் ஆஸ்திரேலியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரஷ்ய தரப்பு வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் நடக்கல, உசுரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட கவர்மெண்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட கவர்மெண்ட்டுக்கு உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அவர் இறந்துட்டான்னு சொன்னோம்னா ஒரு கெட்ட பேர், ஒரு அதிருப்தி, இது போல இது ஒண்ணு செய்யலாமா அப்படிங்கிறது போல ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அது பெருமளவுல இல்ல ப்ரொபகேண்டா உருவாக்கி இங்க பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்களை கொன்னுட்டாங்க, நம்ம அரசாங்கம் எதுவுமே செய்யலைன்னு ஒரு அதிருப்தி, அரசாங்கத்துக்கு மேல எதிர்த்து வேலை செய்யறதுக்கான ஒரு அதிருப்தி. ஏன்னா சமீபத்துல நம்ம ஆளுங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஆதரவா சண்டை பிடிச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் ஓய்வு வந்து பாத்தீங்கன்னா பேசி கூட்டிட்டு வர்றதுக்காக பேசியிருந்தாரு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க, 36 பேர்த்துக்கிட்ட மிஸ்ஸிங் அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. மேபி அது ப்ரொபகேண்டா கூட இருக்கலாம், இல்ல ரியலாவும் இருக்கலாம். ஆனா இது போல ஆளுங்க போய் சண்டை பிடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மைதான். பல நாடுகளும் இது போல செய்யறாங்க. ஒரு ஒரு அணிகளுக்கு இணைஞ்சு சில நபர்கள் போய் ஆர்வமா சண்டை பிடிக்கிறாங்க. எது எப்படியோ இது போல நடக்கும் அப்படிங்கும்போது மாட்டிக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடுகளுக்கு அழுத்தங்களா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஆஸ்திரேலியா தரப்புல இருந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது, ஒருவேளை பிரசிடென்ட் எக்ஸ்சேஞ்ச் டீல் நடக்குதுன்னா எந்த மாதிரியான டீல் நடக்க போகுதுன்னா வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓரளவுக்கு தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவை நம்ம கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கிறேன். இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.